Honorable Minister of God, Dr. Chitam Debarma, to deliver the God's messages. Let us clap our hands and welcome. கரங்களை தேவ மனிதரை வரவேற்போம். Which one? This one also you can take? Okay. I think whether my voice is clear, சத்தம் The தெளிவா sound is clear. சத்தம் தெளிவா கேக்குதா பாஸ்டர்? ஏன் சத்தம்? Sound is clear. சத்தம் தெளிவா இருக்கா? Okay. Okay, yeah, thank you. And today is C.R. Boas, pastor. He is with me to translate or interpret my message. Thank you, pastor. Yes, yes. And thank you, Pastor John, under his leadership, that I got a warm welcome there in the airport, where Pastor Timothy and Pastor Balakrishnan, they have received me. Thank you. பாஸ்டர் தீமோத்தேயு, பாஸ்டர் பாலகிருஷ்ணா விமான நிலையத்தில் என்னை அன்போடு வாழ்த்தி வரவேற்ற அன்பான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜான் அல்போன்ஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And we used to call Pastor Sina, I don't know the exact name, but we used to call him Pastor Sina. He has brought me here from Chennai itself, here in Kanchipuram, by his own car. சென்னையிலிருந்து என்னுடைய சொந்த காரிலே பாஸ்டர் சீனான்னு சொல்லுவோம். அவங்க சின்னப்பா மன்னிச்சுக்கிறேங்க. We used to call him Pastor Sina. நாங்க சின்னான்னு கூப்பிடுவோம் பாஸ்டர்னு. சின்னப்பா அவர்கள் சென்னையிலிருந்து தன் சொந்த காரில் என்னை அன்போடு இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். Yeah. Thank you. Yeah, thank you. சகோதரர் திருமலை தான் சின்ன பாஸ்டர் என்று அன்பு தேவ மனிதர் அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய சொந்த காரில் சென்னையிலிருந்து என்னை காஞ்சிபுரம் வரை பத்திரமா அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். And we have given a very good accommodation, and we had a very good sleep. நல்ல உணவு, நல்ல உறைவிடம், இன்பமாய் படுத்துறவங்க இளைப்பாறுதலை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Good dinner and all. Good dinner. நல்ல ராத்திரி சாப்பாடு கொடுத்தாங்களாம். Thank you for such a hospitality that we got from the organization of the ERPA. எர்பா ஜெபக்குழுவின் சார்பாக எங்களுக்கு கிடைத்த அன்பான விருந்தோம்பல் உபசரிப்புக்கு மனதார நன்றி சொல்கிறேன். Before I start my message, I would like to ask the question. நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். One side of the left side one question, the same question, and the right side they have to give me the reply. இந்த இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஒரே கேள்விதான், வலது பக்கம் இருக்கிற உங்களுக்கும் ஒரே கேள்விதான். தனித்தனியா பதில் சொல்லுங்க. That is a very simple question. Don't think that will be a hard question. நிச்சயமாகவே இது கடினமான கேள்வியா இருக்காது, ஒரு எளிமையான கேள்விதான். The question is, are you healthy enough? Are you healthy enough, good in health? Healthy enough to? Healthy enough. Are you in good health? நான் உங்களை பார்த்து கேட்கறது என்னன்னா, நீங்க நல்ல ஆரோக்கிய சுகமாக இருக்கிறீங்களா? Let us get the reply from this side. முதல்ல இந்த பக்கம் பதில் சொல்லுங்க. Yes, that means maximum of them are healthy enough. அப்படின்னா இங்க இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். And this side, the same questions, the reply I seek from this side, are you healthy enough? இந்த பக்கமும் கேக்குறங்க, நீங்களும் போதுமான அளவுக்கு சுகமா இருக்கீங்களா? Reply. பதில் சொல்லுங்க. Yeah, that means maximum. I would say the same person has replied, they are healthy enough. அப்படி என்றால் பதில் கொடுத்ததை வைத்து பார்க்கும் பொழுது 100% நல்ல போதுமான சுகத்தோடு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன். Now let us come to the definition according to the World Health Organization. What is called a healthy enough? உலக சுகாதார நிறுவனத்தின் அடிப்படையில் போதுமான அளவுக்கு ஒரு சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்றால் என்ன என்ற அவர்கள் வரையறையை பார்ப்போம். A healthy person is called, or a healthy person is not only merely
absence of diseases, but psychologically, mentally he has to be a sound in mind. ஒருவர் சுகாதாரமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள் என்றால் சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, அவர்களுடைய மனோ ரீதியாக, உளப்பூர்வமாக, உணவு ரீதியாக தெளிந்த புத்தியோடு இருந்தால்தான் பூரண சுக ஆரோக்கியம் என்று அர்த்தமாம். Again I'll repeat, a healthy person is not only merely absence of diseases, but he or she has to be sound in mind and in thought and in his living. மறுபடியும் சொல்லுகிறேன், வியாதியே இல்லாமல் இருப்பதினால் ஒருவர் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள் என்று ஆகிவிடாது. வியாதி இல்லாமல் இருப்பது போலவே மனதளவில் உணர்வுபூர்வமாக நம்முடைய சிந்தனையிலும் தெளிந்த புத்தியோடு கூட பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பதுதான் முழுமையான சுகமாம். And to make it more clear, say example, you don't have any disease. இதை இன்னும் தெளிவுபடுத்த சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நோயும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. But you are having the fearness psychosis, fearness. ஆனால் உங்களுக்குள் மனோரீதியான பயம் உங்களை வாட்டி வதக்கும் என்றால், Are you healthy? நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியுமா? Now let us come to the reply. Are you healthy? இப்ப கேக்குறேன், சுகமா இருக்கீங்களா? Let us come the reply from the audience. A man when is having unpeace in his mind, whether that is called a healthy person. வியாதி இல்லாத ஒருவர் மட்டுமல்ல, மன அமைதியின் சமாதானத்தோடு இருக்கிற ஒருவரை தான் சுகதேகி ஆரோக்கியம் உள்ளவர் சொல்ல முடியுமா? A person who is always having the angry mood and whether is having a jealousy mind, do you call him a healthy individual? எப்ப பார்த்தாலும் கோபமாக, பொறாமையோடு, கவலையோடு கலங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை இவர் நல்ல சுகதேகி ஆரோக்கியம் உள்ளவர் சொல்ல முடியுமா? Let us expect the answer from the women's side. பதில் சொல்லுங்கம்மா. இந்த Let us பக்கம். side. Please. No. முடியாதே. No. முடியாது. The male side also the no. இந்த பக்கம் சொல்லுங்க. முடியாது. Then what is that? அப்படின்னா உண்மையான சுகம் என்றால் என்ன? And what is the matter that is causing that things? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரணமாக இருப்பது எது? Say example. I am always speaking out of the practical experience. நான் நடைமுறை அனுபவத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசுகிறேன். In the spiritual warfare, ஆவிக்குரிய போராட்டம் என்கிற யுத்த களத்தில் we'll come to the Bible verse after verse. வேதாகம வசனத்துக்கு வருவோம். One day, many young people that came in the church. ஒரு நாள் அநேக வாலிபர்கள் சபைக்குள் வந்தார்கள். They came and approached me, sir, pray for us. வந்து எங்களிடத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். Then I said, what is the problem? உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். And three of them, they have cited three problems. அவர்கள் மூன்று பேர் மூன்று பிரச்சனைகளை சொன்னார்கள். Different problems. மூன்று பிரச்சனைகள். One has said that when I enter inside the church, I feel sleepiness. ஒருத்தர் சொன்னாருங்க, ஐயா சபைக்குள்ள கால் வச்ச உடனே தூக்கமா வருதுங்க. And another man said, when I read the Bible, I cannot read Bible longer. I feel sleepiness. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா பைபிளை திறந்து படிக்கணும்னு உட்கார்ந்தா ரொம்ப நேரம் படிக்கணும்னு ஆசை இருக்கானா வேதத்தை திறந்த உடனே தூக்கமா வந்துருதுங்க. And another said, when I go, always I have got the fastness of sensation over my face, hot sun sensation. When On my face, I always get the hot sensation on my face. ஒருவர் சொல்லுகிறார், என் முகத்துல எப்பொழுதுமே எரிகிற மாதிரி ஒரு உஷ்ணத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். So pray for us. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார்கள். When we lay the hands, நாம மேல கையை வச்ச போது they are anointed.
They are fallen down அவங்க மேல கை வச்ச உடனேயே கீழே விழுந்துட்டாங்க. and they start moving like a serpentine manner over the floor. தரையில பாம்பு மாதிரி ஊர்ந்து போக ஆரம்பித்தார்கள். And the screaming sound it came down. Don't cast us out as because we are peace with these people. இவங்க கூட இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷமா சமாதானமா இருக்கு. தயவு செய்து எங்களை வெளியே துரத்திடாதீங்கன்னு உள்ள இருந்து பாம்பின் ஆவி சத்தம் போடுது. And when we continue praying, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது after that the spirit left and they become all right. அந்த ஆவி அவர்களை விட்டு போன உடனே அவர்கள் இயல்பு நிலைக்கு சீராக திரும்பி விட்டார்கள். These three people or the girls, they are nothing problem. Only the problem is when they read the Bible they feel sleepiness. அந்த மூன்று பெண்களுக்கும் சாதாரண பிரச்சனையே வருவதில்லை. வேதத்தை படிக்கும்போது மட்டும் தான் தூக்கம் வரும். And when they enter inside the church they feel sleepiness. அவர்கள் சபைக்குள்ள வரும்போது தான் தூக்கமா அவங்களுக்கு வருமா? And plusness of sensation on the faces the another person he experienced. இன்னொருவர் தன் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு உஷ்ணம் போன்ற எரிகிற உணர்வை எப்பொழுதும் அடைந்து கொண்டே இருந்தார்கள். Otherwise no diseases are there. இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருப்பதில்லை, அறிகுறியே தெரியாதாம். No systematic disease. எந்த விதமான வியாதியும் பரம்பரை நோயும் இல்லை. Apparently they are healthy. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாய் அவர்கள் சுகமானவர்கள், And ஆரோக்கியமானவர்கள். these people may come and talk to you and it will be very difficult to differentiate for you whether these individuals are having this problem. அவர்கள் வந்து உங்களோடு கூட பேசினார்கள் என்றால் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது என்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவர்கள் இயல்பாய் இருப்பார்கள். What is the problem with that? அங்க இருந்த பிரச்சனை என்ன? Another example I'll cite you. இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். That was the incident of 1984. 1984 நடந்த ஒரு அனுபவம் இது. You must be knowing that Ronald Reagan, the president of America, he is a film actor as well as president of America. Ronald Reagan, 1984. ரொனால்ட் ரீகன் அவர்கள் 1984 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர்கள். Like the Zelensky, president of Ukraine, he is comedian as well as president of the Ukraine. உக்ரைன் நாட்டு ஜனாதிபதியாக இன்றைக்கு ஜெலன்ஸ்கி இருக்கிறார் இல்லையா, ஒரு நகைச்சுவை சித்திர நடிகராக இருந்து கொண்டே ஜனாதிபதியாக இருக்கிறார். One year he happens to come out from the cinema hall. அவர் திரைப்பட அந்த அரங்கத்திலிருந்து வெளியே வரும்போது enjoying the cinema, that cinema where Mr. Ronald Reagan took the role of as an actor and have the conversation with the heroine. ரொனால்ட் ரீகன் அவர்கள் திரைப்படத்துறையிலே ஒரு நகைச்சுவை சித்திர கதாபாத்திரம் ஏற்று அந்த திரைப்படத்தின் கதாநாயகனோடு பேசுகிறாராம். The name of that yacht is John Hinckley. Probably you have heard the name of that person, John Hinckley. ஜான் ஹேட்லி, அதுதான் அவருடைய அந்த கதாநாயகனுடைய பெயர். And after enjoying the film, they are in the film. It was the scenario that if someone killed to Mr. Ronald Reagan, then he can marry to that heroine. I'm sorry. Means in the scenario of the cinema, the episode it was, if someone can kill Mr. Ronald Reagan, he can marry to that heroine. அந்த திரைப்பட காட்சி எப்படி இருந்தது என்றால், ரொனால்ட் ரீகன் அவர்களை பார்த்து இந்த திரைப்படத்தின் கதாநாயகியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். When that John Hinckley, he came out from the cinema, he found Mr. Ronald Reagan, he was delivering his speech. They are outside of the hall. இங்கே ரொனால்ட் ரீகன் அவர்கள் இந்த ஜான் ஹேட்லி கதாநாயகன் வெளியே வரும் பொழுது வெளியே நின்று மக்களுக்கு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். And he went straight to the house and took the pistol and shot 3 times over the chest of the Mr. Ronald Reagan. நேரடியாக துப்பாக்கி எடுத்து 3 முறை ரொனால்ட் ரீகன் அவரை சுட்டார். It's okay? No, continue. Okay.
So that, Mr. John Hangley, he was arrested and medical examination it was carried out. ரொனால்ட் ரீகனை கோபத்தால் சுட்ட ஜான் ஹேட்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் மீது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. But nothing disease was detected. அவருடைய சரீரத்தில் எந்த பாதிப்பும் கண்டுபிடிக்கப்படவில்லை. There is in the medical science the test is called truth serum test. Truth serum test for lie detection. மருத்துவ பரிசோதனையிலே உண்மையை சொல்லுகிறார்களா பொய்யை சொல்லுகிறார்களா என்று கண்டறியும் ஒரு சோதனை இருக்கிறது. The lie detection is Mr. John Hangley, whether he has got a plan earlier and hidden his secrecy to kill Mr. Ronald Reagan. அந்த உண்மையை கண்டறியும் சோதனையிலே திரு ரொனால்ட் ரீகன் அவர்களை கொலை செய்வதற்கு இந்த ஜான் ஹேட்லி ரகசியமாய் தன் மனதிலே திட்டம் போட்டு வைத்திருந்த சதி அம்பலமாகிவிட்டது. But the doctors, they didn't find, after putting him in the truth serum test, that nothing disease or nothing any pre-plan from the John Hangley, it was detected. ஜான் ஹேட்லியிடம் கண்டறியப்பட்ட உண்மையை வெளியே சொல்லாமல் அவரிடத்தில் எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை என்றே மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். What is that unseen agent that causing this type of crime? இப்படிப்பட்ட குற்றத்தை செய்வதற்கு உள் மறைந்திருந்த காணப்படாத அந்த எண்ணம் என்ன? That is the part of the spiritual warfare from us. அது நமக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தின் பிரிக்க முடியாத அங்கம்தான். We the Christian individual, we have to understand the blueprint of the evil spirits. Evil spirits. Blueprint. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் The plan of the satanic agent, we have to know beforehand. சாத்தானுடைய காரிய திட்டங்களை முன்கூட்டியே நாம் நன்கு அறிந்திருந்தால்தான் அதை எதிர்த்து போராட முடியும். When we take the Bible verse Matthew 13:25, மத்தேயு 13:25 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். let us see the Bible verse மத்தேயு 13:25. 13:24-25. மத்தேயு 13 வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள தத்துவங்களும் அசைக்கப்படும். இல்லம்மா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். 24-25 you have read. 24 24 and 25. Another parable he put forth to them, saying, the kingdom of heaven is like a man who sowed good seeds in his field. But while men slept, his enemy came and sowed tares among the wheat and went his way. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். There is the difference between the sickness and the diseases. வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இங்கே வருகிறது. Sickness is not easily detected. வியாதிகளை எளிதில் கண்டுபிடித்து விட முடியாது. It is the mental sickness அது மன நோயாகும். inflicted by the evil spirits, all the infirmity spirits. இப்படி அந்த வெளிப்பு நோயை கொண்டு பண்ணுகிற ஆவிகள் Evil spirits, infirmity spirits. பலவீனப்படுத்துகிற ஆவிகளால் பாதிக்கப்படுகிற தாக்கம். They remain in the church among the believers விசுவாசிகளுக்குள்ளே பலவீனப்படுத்துகிற ஆவிகள் as an unseen guest, கவலை கண்ணுக்கு தெரியாத கவலைகள். and that will make one thing we have to remember: we are created in the image of God. தேவ சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. In the image of God we are created. நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We cannot commit murder. நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது. We cannot involve in any crimes activities. எந்த விதமான குற்ற செயல்களும் ஈடுபடக்கூடாது. We cannot involve ourselves in many bad planning. தவறான மாய மந்திர வித்தைகளிலே ஒரு நாள் நாம் ஈடுபடக்கூடாது. Because we are in the own image of God we are created. ஏனென்றால் தேவனுடைய சொந்த சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
What is that agent? That is the agent of that is are called the infirmity spirits. அப்படி என்றால் பாதிப்புகளுக்கு காரணம் என்னவென்றால் பலவீனப்படுத்துகிற ஆவிகளின் All தாக்கமே. the unclean spirits அசுத்தாவிகள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமே. working among the believers in the church சபைக்குள் விசுவாசிகளுக்குள் அசுத்தாவிகள் கிரியை செய்கின்றன. with a minor manifestation. அவைகள் தங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. Someone is having the headache. சிலருக்கு தலைவலி வரும், Someone is having the unpeace. சிலருக்கு சமாதானம் கெட்டு போய்விடும், Someone is having the sleepiness when they go in the church. சிலருக்கு சபைக்குள்ள வந்தாலே தூக்கமா வரும். And they are the slow killer of your spirit. இவைகள் தான் இந்த பொல்லாத அசுத்தாவிகளின் தாக்கம். And we are the soldier of God that we have to identify and pray for such people in the church so that this spirit cannot destroy our church. இந்த பொல்லாத ஆவிகள் நம்முடைய சபைக்குள்ளாக அழிவின் நாசத்தை ஏற்படுத்தாதபடிக்கு நாம் தேவனுடைய யுத்த வீரர்கள் என்பதை அறிந்து அடையாளம் கண்டவர்களாய் அந்த ஆவிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணி போராட வேண்டும். One thing we have to remember, ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். we are the image of God. நாம் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். We are always holy. நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். We cannot involve such mis activities. நாம் மந்திர மாய பில்லிசூனிய கிரியைகளிலே ஈடுபடவே கூடாது. We always walk in the according to the will of God. எப்போது நாம் தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். When really we are healthy enough, நாம் போதுமான அளவுக்கு இதிலே சுகத்தோடு ஆரோக்கியமாய் இருக்கிறோமா? and the people, when the believers when affected by these infirmity spirits, they are called unhealthy. அப்படி நாம் ஆரோக்கியமாய் இருக்கும் பட்சத்தில் இந்த அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆரோக்கியமற்றவர்களாய் கருதப்படுவார்கள். And we have to identify in the church and pray and cast out such spirits so that the church is not spoiled. சபைக்குள் எந்த விதமான பாழாக்கும் அருவருப்பும் வந்துவிடாதபடிக்கு இந்த அசுத்தாவிகளை நாம் சரியாய் அடையாளம் கண்டு அவைகளை களை எடுப்பதற்காய் யுத்தம் பண்ண வேண்டும். And we are the, as the Lord has revealed us, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியே when we take up the Bible verse, Second Timothy yes 2:3-4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். We are a good soldier. We are a good soldier. நாம் நல்ல போர் சேவகர்களாக இருக்கிறோம். And we are ready to fight against these evil or infirmity spirits to make the hell resources. இந்த பொல்லாத ஆவிகளை மந்திரவாத தீய சக்தி எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ள போர் சேவகராய் நாம் இருக்க வேண்டும். This is the minor problem. இது ஒரு சின்ன பிரச்சனை தாங்க. It's a small problem in the church. இதெல்லாம் ஒரு அற்பமான பிரச்சனை தான் சபைக்குள்ளே. The church leader, they have to understand the problem of the believers விசுவாசிகளிடம் இருக்கும் பிரச்சனையை சபையில் நடைபெறும் அறிந்து கொள்ள வேண்டும். and detect early and take the remedial measure at the earliest. அதை சரியாய் கண்டுபிடித்து அதை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். Another big measure is there. இங்க இருக்கிற இன்னொரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. The big measure that is one day even in the land of Tripura, those all the prayer group they happens to held a big prayer program. எங்களுடைய திரிபுராவில் இருக்கக்கூடிய முழு ஜெப ஐக்கியமும் ஒரு நாள் இதற்காக நாங்கள் போராடி ஜெபித்து கண்டுபிடிக்க முயன்றோம். There also I was invited. அங்கேயும் அழைக்கப்பட்டிருந்தேன். And it was probably in the year of 2012. 2012ஆம் ஆண்டு The meeting was held. One prophetess, a lady prophetess in her own house. At the house, it was in the hilltop. அது ஒரு மலைக்குன்றான பகுதி. ஒரு வீட்டிலே ஒரு மலைக்குன்றிலே அந்த கூட்டம் நடக்கப்பட்டது. And the invitees they start coming from different parts of the land of Tripura. அழைக்கப்பட்ட மக்கள் பல பகுதியிலிருந்து வந்தார்கள். And according to our traditional culture, எங்கள் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டின்படி before entering to the house,
Yes. Before entering to the house, we keep the water jar or a drum of water on the entry gate of the house. அந்த வீட்டு வாசல்லே ஒரு தண்ணீர் குடுவை வைத்து விட்டு தான் நாங்கள் அந்த கலாச்சாரத்தின்படி வீட்டுக்குள் நுழைவோம். Whoever comes, they are given the water for washing of the feet, அங்கே கால்களை கழுவுவதற்காக தண்ணீர் வைப்பார்கள். and followed by the handshake. அங்கே கை நீட்டி தண்ணீர் எடுப்போம். And what did happen? நடந்தது என்ன? I went there, நான் அங்கே சென்றேன். and I was welcome taken in one room for rest. அங்கே ஓய்வெடுப்பதற்காக ஒரு அறைக்குள் என்னை வரவேற்றார்கள். And many other people they start coming, அநேகர் வந்து கொண்டே இருந்தார்கள். and they are given the feet wash. அவர்களுக்கு கால் கழுவ And as soon as the lady give the handshake, then suddenly the guests they become unconscious. கால் கழுவி கை குலுக்கின உடனே திடீரென்று அந்த பெண்கள் சுயநினைவு இழந்து விழுந்து விட்டார்கள். And they are carried to the room. உள்ளறைக்குள் மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். And after 1 or 2 hours they come back to the sense. 1 மணி 2 மணி நேரம் கழித்த பின்பு மறுபடியும் சுயநினைவு அடைந்தார்கள். Okay. And those in the afternoon I have seen many are start coming and they are being anointed at the gate itself. மேலறையிலும் பார்த்தேன், வந்த நிறைய பேர் கீழே வாசல்ல வரும் பொழுதே அவங்க மேல எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்றாங்க. Whoever comes, they are given the handshake and instantly they fall down and lost the consciousness and they are carried to the room, and after 1 or 2 hours they gain the consciousness. யாரெல்லாம் வீட்டுக்குள்ள வருகிறார்களோ கால்களை கழுவி அந்த தீர்க்கதரிசி அம்மா கை கொடுத்த உடனேயே அவங்க மயங்கி கீழே விடுகிறார்கள். அவங்களை உள்ள அறைக்குள் தூக்கி கொண்டு போகிறார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்த பின்புதான் அவர்களுக்கு சுயநினைவு திரும்புகிறது. In the evening at 7 p.m. we held the prayer program. அந்த கட்டடத்தில் 7 மணிக்கு மாலை ஜெப நிகழ்ச்சி வைத்திருந்தோம். And the manifestation of the Spirit is continued. அந்த பொல்லாத ஆவி தொடர்ந்து தன் துஷ்ட சேஷ்டைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. Peoples came under control of the spirits. மக்கள் அந்த ஆவியின் தாக்கத்துக்கு கீழாகி விட்டார்கள். It was very hard to differentiate whether it's the Spirit of God is working or the spirit of other spirit is working. வந்தவுடனே கை கொடுத்ததும் கீழே மயங்கி விழுகிறார்களா, உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா, இல்லாவிட்டால் பொல்லாத ஆவிகள் அசுத்த ஆவிகள் தாண்டவம் செய்கிறதா, வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. Miracles, signs and wonder, and the Bible teaching it continued by the spirits. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கின்றன, வேத வாசிப்புகள் பாடல்கள் தொடர்ந்து ஆவிகள் செய்து கொண்டே இருக்கின்றன. And around 10 p.m. இரவு 10 மணி அளவில் it came to my sense that I should know what type of spirit is working here. அப்பொழுதுதான் எனக்குள்ளாக என்ன மாதிரியான ஆவி இங்கே கிரியை செய்கிறது என்பதை உணர ஆரம்பித்தேன். And I asked directly to the spirits. நேரடியாக அந்த ஆவிகளை பார்த்து கேட்டேன், in the name of Jesus Christ of Nazareth, I command who is the spirit that working here with very powerfully. இந்த இடத்திலே இவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவி யார் என்று நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்கு சொல் என்றேன். Then the revelation came. அங்கே வெளிப்படுத்தல் வந்தது. I am Lucifer. நான் லூசிபர் என்று குரல் வந்தது. Then I asked, for what purpose you came here? அப்படினா எந்த காரணத்துக்காக நோக்கத்தோடு உள்ளே வந்தாய் என்று கேட்டேன். I came to destroy the church. நான் இந்த சபையை அழிப்பதற்காக தான் வந்தேன் என்று பதில் சொன்னது. I came to destroy the church leader. இந்த திருச்சபையின் தலைவரை அழிப்பதற்கு வந்தேன். I came to destroy the community leaders. இங்க இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை அழிப்பதற்காகவே வந்தேன். Minister and all the leaders of the state. ஊழியர்கள் மற்றும் மாநிலத்தின் தலைவர்கள் எல்லாரையும் அழிப்பதற்கு வந்தேன். That is the manifestation that was given by the spirits. அந்த பொல்லாத ஆவி வெளிப்பட்ட பொழுது அது தான் வந்த காரணத்தை இப்படி தான் விளக்கி சொன்னது. So it was late night. தாமதம், இரவு தாமதமாகி விட்டது. So I didn't take the risk to inform other believers at the late hour. இவ்வளவு இரவு தாமதித்த பின்பு மற்ற விசுவாசிகளுக்கு And I told அந்த வேதனையை தெரிவிப்பதற்கு நான் அந்த துணியவில்லை. And I told to conclude the prayer programs.
ஜெப நிகழ்ச்சிகளை முடிக்கும்படி சொன்னேன். Next day at 7 a.m. I held the prayer program again. அடுத்த நாள் காலை 7 மணிக்கு மறுபடியும் ஜெப கூட்டத்தை நடத்தினேன். I pointed out the discerning power of the spirits. ஆவிகளை பகுத்தறியும் வல்லமையை மக்களுக்கு சுட்டி காண்பித்தேன். And when they all are aware about the discerning power of the spirits, then only I revealed the spirit powerful. Last night it was nothing but the Lucifer. ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை மக்களுக்கு தெளிவாக விளக்கி அதை அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள செய்த பின்புதான் நேற்றிரவு நீங்கள் கண்ட அதிசயமான அற்புதங்கள் எல்லாம் லூசிபரின் ஆவியினால் நடந்த காரியங்கள் என்று மக்களுக்கு பகிரங்கமாய் வெளிப்படுத்தினேன். Hallelujah! ஹalleluya! Hallelujah! ஹalleluya! And the Bible verse it says, வேத வசனம் சொல்லுகிறது 2 Timothy 2:3-4, 2 தீமோத்தேயு 2:3-4 வசனங்கள். we are the soldier of God. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகர்களாய் இருக்கிறோம். We have a big challenge. நமக்குள்ளாக பெரும் சவால் இருக்கிறது. We have to take the challenge to protect your church leader. நாம் திருச்சபை தலைவர்கள் தான் என்பதை நிரூபிக்க இந்த சவாலை சிரமேற்க வேண்டும். You have to take the responsibilities to protect your state leaders. உங்களை திருச்சபை தலைவர்களாக முன்னிறுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். You have to take responsibilities to protect your state as well as to the country. உங்களுடைய மாநிலம் தேசத்தை பாதுகாக்க நீங்கள் உங்கள் திருச்சபையின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். Ephesians 6:12. எபேசியர் 6:12. What it says there? வசனம் என்ன சொல்லுகிறது? We are fighting not against the flesh and blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் போராடவில்லை. We are fighting against the principalities of the dark power. நாம் துரைத்தனங்களோடும் அந்தகார பொல்லாத ஆவியின் சக்திகளோடும் போராடுகிறோம். What is the dark power? What is the dark power? அந்தகார ஆதிக்க சக்திகள் என்றால் என்ன? And what is the wickedness in high places? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் துரைத்தனங்கள் என்றால் என்ன? Let us read the Ephesians 6:12. எபேசியர் 6:12 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly place. The spiritual wickedness in the high places. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராடுகிறோம். What the Daniel chapter 10:13 says. தானியேல் 10:30 என்ன சொல்லுகிறார்? 10:13 Daniel chapter. தானியேல் 10:13. Yes, please. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். What happened to the Bible verse? What we see in the Bible verse? வேத வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? Daniel, when he start praying for the wisdom, தேவ ஞானத்துக்காக தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த போதே, that day when he started praying itself, அவர் தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் Gabriel the angel, he was sent by God to reach to the Daniel and to reveal the wisdom. மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானத்தை தானியேலுக்கு அருளும்படியாக தேவ சன்னிதானத்திலிருந்து கர்த்தர் காபிரியேல் தூதனை தானியேலுக்கு அனுப்பி வைக்கிறார். What happened to the Gabriel? ஆனால் காபிரியேல் தூதனுக்கு என்ன The நடக்கிறது? angel, the Gabriel, காபிரியேல் தூதன் he was detained on the sky. அவர் பாதி வழியில் வானத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார். He was detained 21 days on the sky. 21 நாட்களுக்கு வானத்தில் பாதி வழியில் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டார். He could not come down to the Daniel. தானியேல் இருந்த இருப்பிடத்துக்கு கீழ் இறங்கி அவரால் வர முடியவில்லை. And what the Bible says is the prince of the Persia. வேதம் என்ன சொல்லுகிறது? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்னை தடை செய்தான். Prince of Persia, that is detain him on the sky. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி பாதி வழியில் வானத்தில் தானியேலை மடக்கி பிடித்திருக்கிறார். Then the Lord God has sent Michael, the powerful angel. காபிரியேல் தூதனை மடக்கி பிடித்த பொழுது மகா வல்லமையுள்ள தூதன் மீகாவேலை தேவன் அனுப்புகிறார். Go and fight against
Persia மீகாவேலே புறப்பட்டு போய் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து யுத்தம் பண்ணும். and release Gabriel. காபிரியேல் தூதனை விடுவித்து அனுப்பும். And the prince of Persia, Michael, the angel, the mighty angel came and fought against the prince of Persia. மீகாவேல் தூதன் இறங்கி வந்தார். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதிக்கு எதிராக தேவனுடைய உக்கிர கோபத்தை ஊற்றினார். Defeated the prince of Persia and released Gabriel to come to Daniel. உடனடியாக பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி காபிரியேல் தூதனை சிறையிலிருந்து விடுவித்து தானியேலிடம் அனுப்பி வைத்து விட்டார். That is the satanic agent. அதுதான் சாத்தானிய நிகழ்வுகளே. In the high places in the sky. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சக்திகள். The Tamil Nadu here in the state, for particular state, there is a satanic agent over the sky. தமிழ்நாட்டுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு என்று மாத்திரம் வான மண்டலத்திலே ஒரு பொல்லாதாவின் சாத்தானின் சேனைகள் பலமாய் கிரியை செய்கின்றன. Similar ways for other states also appointed similar satanic agent to block. அதை போலவே தான் பல மாநிலங்களுக்கு மேலாக சாத்தானிய அந்தகாரங்கள் கிரியை செய்யும்படி சாத்தான் நியமித்திருக்கிறான். To block the blessing comes from the heaven. பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பாதிவழி to block your prayer to reach to the heaven. அதே தேவனும் தம்முடைய தூதனை வைத்திருக்கிறார். பரலோக ஆசீர்வாதங்களை கொடுக்க உங்கள் ஜெபங்களை கொண்டு போய் சேர்க்கவும். This is the spiritual wickedness in the high places. உன்னதங்களிலே வானமண்டலத்தில் இருக்கும் பொல்லாதாவின் துரைத்தனங்கள் இவைகளே. For separate states, for different states, different agents are appointed. இப்படிப்பட்ட வித்தியாசமான நிலைகளில் இயங்குவதற்கு தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். That is the satanic policy. அதுதான் சாத்தானின் செயல்பாட்டின் கொள்கை வியூகம். Unless you pray and shed your tears and fasting with a prayer, that the satanic agent continue blocking your prayer to raise to the heaven. கருத்தோடு கூட நீங்கள் ஊக்கமாய் உண்மையாய் மனமுடைந்து போராடி ஜெபித்தாலுடைய உங்கள் ஜெபங்கள் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் எட்டக்கூடாதபடி சாத்தான் அவனுடைய சக்தியிலே கொண்டு மடக்கி பிடித்து விடுவான். When your prayer is with the shedding of the tears, நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது, when your prayer is strong prayer with the fasting, that only the satanic agent has to fail to block your prayer. உபவாசத்தோடு நீங்கள் தேவனுடைய பாதத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது வான மண்டலத்தில் இருக்கிற அந்த தடை செய்கிற அந்தகார ஆவிகள் நிச்சயமாக உடைத்தெறியப்படும். உங்கள் ஜெபங்கள் ஊடுருவி செல்லும். Only the blessing that will come when you pray together with the shedding of the tears. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது மட்டும்தான் பரலோக தேவனின் பரம ஆசீர்வாதங்கள் நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கிறபடி உங்கள் கைகளில் கிடைக்கும். This is the spiritual wickedness in high places. இதுதான் வான மண்டலங்களில் இருக்கும் பொல்லாத ஆவிகள். We have to be strong in prayer. நாம் ஜெபத்தில் உறுதியாய் வலிமையாய் இருக்க வேண்டும். And we have to protect our nation. நம்முடைய தேசத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். We have to protect your church leader. உங்கள் திருச்சபை தலைவர்களுக்கு நீங்கள் தான் கவசமாய் பாதுகாக்க வேண்டும். We have to seek our own individual blessing. நம்முடைய தனிப்பட்ட சொந்த ஆசீர்வாதங்களை நாம் கருத்தோடு நாடி தேட வேண்டும். By only simple prayer, சாதாரண எளிய ஜெபத்தின் மூலம் மாத்திரமல்ல. 5 minutes prayer, 5 நிமிட ஜெபத்தினால் ஆகாது. 10 minutes prayer, 10 நிமிட ஜெபம் வாய்க்காது. it is not at all effective. 5-10 நிமிட ஜெபத்தினால் ஒரு பலனும் உண்டாகாதாம். So this type of spiritual warfare we need to develop among ourselves. இந்த ஆவிக்குரிய போராட்ட யுத்த களத்தில் நம்மை நாம் வளர்த்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். Our church setup has to be as per design of the God. தேவனுடைய அந்த திட்ட வடிவமைப்புக்கு ஏற்றபடி நம்முடைய சேனைகள் வலுவாய் நியமிக்கப்பட வேண்டும். Because we are going to take the challenge. ஏன் நாம் சாத்தானை துகிலுரிய போகிறோம்? To take the challenge that we need to be our church administration
as per design of the God that gives to you. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சாத்தானின் சேனைகளை எதிர்க்கக்கூடிய சவாலை சரமேற்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிற ஆதி திட்ட வரையறைப்படி நாம் நம்மை வலுவாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். What the Bible it says, Ephesians chapter 4:11. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்தில் Let us வேதம் see என்ன the Bible சொல்கிறது? chapter 4:11. What the Bible it says and what will be the design for our church administration. நம்முடைய தேவன் திருச்சபை எப்படி நியமிக்க வேண்டும் என்று எந்த ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற வசனத்தில் பாருங்கள். If we are to protect our nation, நாம் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், if we are to protect our upcoming generations, வளர்ந்து வரும் புதிய தலைமுறையை நாம் யாருக்கும் தாரை வார்க்காமல் காக்க வேண்டுமானால், if we are to help the God's kingdom to establish, தேவ ராஜ்யம் இந்திய தேசத்தில் உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட நாம் கை கொடுத்து உதவ வேண்டும் என்றால், one thing we have to remember, ஒன்றை மறவாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும். that is the kingdom of gospel kingdom, அதுதான் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷ ராஜ்யம். and the good news gospel. இதுதான் நற்செய்தி என்னும் சுத்தாங்க சுவிசேஷம். They are different entity. இதற்கு எதிரான கிரியை செய்கிற கிரியைகள் Let இருக்கின்றன. us read the Bible verse. வேதத்தை படிப்போமா? எபேசியர் 4:11. எபேசியர் 4:11. And he himself gave some to be apostles, some prophets, some evangelists, and some pastors and teachers. தமிழ்ல 13 வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் தமிழ்ல 13. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தில் இல்ல தமிழ்ல 13 மட்டுமா? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். For the equipping of saints, for the work of ministry, for the edifying of the body of Christ. And only 11, 4:11. தமிழ்ல 13 மட்டும்தான். So God has designed here 5 kinds of people. 5 விதமான ஊழியர்களை தேவன் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். And what it says first is apostle. என்ன சொல்லுகிறார்? முதலாவது அப்போஸ்தலர்கள். Matthew 10:1-4. You don't need to read, I'll explain. மத்தேயு 10:1 முதல் 4 வரை படிக்க வேண்டாம். நான் Matthew விவரிக்கிறேன். 10:1-4 Bible verses it speaks that Jesus Christ has chosen them to be apostle. மத்தேயு 10:1 முதல் 4 வரை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் 12 அப்போஸ்தலர்களை சீஷர்களாக தெரிந்து கொண்டார். And named them apostle. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். Empowered them அவர்களை வல்லமையாய் அதிகாரப்படுத்தினார். against the unclean spirit. அசுத்த ஆவிகளுக்கு எதிராய் களமாட விட்டார். To cast out the unclean spirits. அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரப்படுத்தினார். To heal the sicknesses. வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி ஏற்படுத்தினார். To heal the diseases. நோய்களை குணமாக்குவதற்கு ஏற்படுத்தினார். And to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அபிஷேகித்தார். And to baptize them. மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க அபிஷேகிக்க ஏற்படுத்தினார். That is the apostolic power God has designed. தேவன் வடிவமைத்து வைத்திருக்கும் அப்போஸ்தல வல்லமை இதுதான். And when we take the Bible verse 6:13 Luke, லூக்கா 6:13 பாருங்கள். the same thing is revealed that apostles are my chosen. அப்போஸ்தலரை குறித்த அதே காரியம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். And what about the prophet? தீர்க்கதரிசி என்றால் என்ன? The prophets is also chosen and appointed by God. தீர்க்கதரிசிகளும் யுத்த வீரர்களாய் இயங்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களே. When we see the Amos 3:7, அப்போஸ்தலர் ஆமோஸ் 3:7 let us read the Bible verse Amos 3:7 ஆமோஸ் 3:7 பாருங்கள். and number 12:6. என்னாகமம் 12:6 பாருங்கள். Surely the Lord God does nothing unless he reveals his secret to his servants, the prophets. கர்த்தராகிய And another- ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்கிறது இல்லை. And number 12:6. என்னாகமம் 12:6 Then he said, Hear now my words.
If there is a prophet among you, I, the Lord, make myself known to him in a vision and speak to him in a dream. உங்களில் தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தால் கர்த்தராகிய நான் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்தில் பேசுகிறேன். The prophet, the function of the prophets, தீர்க்கதரிசி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர் to convey the message from God தேவனிடமிருந்து ஒரு செய்தியை பெற்றுக் கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர். to the church and to the society and to the nation. சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர். To know the blueprint of God, we need the prophets. தேவனுடைய ஆதி அசல் வரைபட திட்டத்தை அறிந்து கொள்ள ஒரு தீர்க்கதரிசி கட்டாயம் தேவை. First Samuel 9:9 it speaks that to know the secrecy from God. 1 சாமுவேல் 9:9 தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். And when we take up the Bible means from the beginning of the world the messages are transmitted till the end of the world. It will be transmitted by the prophets. காலத்தின் துவக்கம் முதற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமா தான் உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டே வந்தது. உலகத்தின் முடிவு மட்டும் தீர்க்கதரிசி மூலம் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். To know the blueprint of God, தேவனுடைய அந்த ஆதி அசல் வரைபடத்தை அறிந்தவர்கள், to know the design of God, what God is going to do in the world, உலகத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற தேவனுடைய அந்த திட்டத்தை அப்படியே அறிந்தவர்கள், to what God is going to do for this Tamil Nadu people, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை கனக்கச்சிதமாய் அறிந்து உணர்வுகள் தீர்க்கதரிசிகளே. and God what is planning to do for a country, ஒரு மாநாட்டில் தேவன் என்ன செய்ய திட்டமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் தீர்க்கதரிசிகளின் ஆவியே. that all will be revealed by the prophets. எல்லாமே தீர்க்கதரிசிகள் மூலம் தான் வெளிப்படும். One thing we have to remember, ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். apostles and prophets, they are twin together. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஒன்றாய் பின்னி பிணைந்தவர்கள். Apostles are backed by the prophets, தீர்க்கதரிசிகளுடைய முதுகெலும்பு அப்போஸ்தலர்களே. and apostles sought out the program how to implement the God's work. தீர்க்கதரிசிகள் மூலம் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற அப்போஸ்தலர்கள் தேவனுடைய திருப்பணியை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவார்கள். That speech message I am bringing here as per revelation of God. தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியே அதே தேவ செய்தியை இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்க நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். So we cannot avoid apostles and prophets. ஆதலால் அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை திருச்சபையாரே நாம் தவிர்க்கவே முடியாது. Now let us come the present situation of the church administration. இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் நிர்வாகத்தின் தற்கால நிலவரத்தை பார்ப்போமா? How the church is going on. இன்றைக்கு திருச்சபை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? When before when God planned to bring the 40 days night and days of rain and the flood and to kill the whole population, ஒட்டுமொத்த உலக மக்களையே ஜலப்பிரளயத்தாய் வாரிக்கொள்ளும்படி 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய வேண்டும் என்று தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த வந்தபோது God revealed only to Noah. நோவாவின் மூலம் தான் தேவன் அதை உலகுக்கு வெளிப்படுத்தினார். No one got revelation. வேற யாருக்கும் அந்த வெளிப்பாடு வரவில்லை. Only the agent for transmitting of the plan of the God is through the prophets and the apostles. தேவனுடைய திட்டங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் தேவன் மூலம் வெளிப்படுகிறது. When Sodom Gomorrah is to be burned down, so the plan of the God it was mad. That time it was Abraham who got the revelation. கோபம் கொண்ட தேவன் சோதோம் குமோரா பட்டணத்தை தீக்கிரையாக திட்டமிட்ட பொழுது ஆபிரகாமுக்கு தான் இதை வெளிப்படுத்தினார். So we cannot avoid the apostle and prophet, and avoidance of the apostle and prophet means that we won't understand the blueprint of God. ஆகவேதான் திருச்சபையின் இயக்கத்தில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை தவிர்க்கவே முடியாது. எனக்கு அப்போஸ்தலர் வேண்டாம், தீர்க்கதரிசிகள் வேண்டாம் என்று சொன்னால் தேவனுடைய உண்மையான மனத்திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவோம். What kind of church administration we see nowadays? இந்த நாட்களிலே நாம் எத்தகைய திருச்சபை நிர்வாக இயக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். To make it clear understanding or clear
picture, I will cite one example. இதை மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல உதாரணத்தை காட்சியாய் பதிக்கிறேன். You know the wedding ceremony? உங்களுக்கு கல்யாண வைபவம்லாம் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? In a wedding ceremony, bride and bridegroom are the king and queen for that particular day. ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் மகாராஜா மகாராணியா வந்து பிரத்யேக இருக்கையில் அமர்வார்கள். And that day as bride and bridegroom, they are queen and king in status. They do not easily available to speak to the people. They are not easily available to speak to the people. அதாவது மகாராஜா மகாராணி I'll repeat. As on that particular day, bride and bridegroom are designed as a king and queen, so they are not available to address to the people what anything to say. They won't address you people. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை பெண்ணு தான் மகாராஜா மகாராணி. அதனால அன்னைக்கு மக்களுக்கு அவங்க கருத்து சொல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். And to address to the people and for communication with other people, the bride and bridegroom, they choose best man. மக்களுக்கு கருத்து சொல்ல மக்களுக்கு முன்பாக நின்று பேச மாப்பிள்ளை தோழன் மணப்பெண் தோழியை தேர்ந்தெடுப்பார்கள். For bridegroom there is one best man, for bride there is one best man. மாப்பிள்ளைக்கு பக்கத்துல மாப்பிள்ளை தோழன் உட்காருவார், மணப்பெண் பக்கத்தில் மணப்பெண்ணின் தோழி உட்காருவாள். Pastor, is it existed here in Karnataka? No such practice here. No such practice. Anyway, just understand it. I'm citing the example. Okay? So, the king and queen, the bridegroom and the bride, to communicate with the people, to the invitees, they use the media that is the best man of the bridegroom and best man of the bride. மகாராஜா மகாராணி இதான் மாப்பிள்ளை பொண்ணுங்க. அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் மக்களோடு எதையாவது பேசணும்னா அவங்க பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை தோழன் பெண் தோழி இவங்க தான் பேசுவாங்க. Then come in the wedding ceremony, there is a musical team. அப்பொழுது அதுக்கப்புறம் தான் கல்யாண வைபவத்திலே விருந்தாளிகள் வருவார்கள். The musical team, they will play the music to understand that the wedding ceremony is going on. ஒரு கல்யாணம் நடக்குதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல மேலதாளம் இசைக்குழுவினர் அங்க இருப்பாங்க. In a place level where the population is very scarce population, not in short distances, people hardly will get the difficulties to locate the wedding ceremony place unless the musical system is there. இசைக்குழுவினருடைய நேர்த்தியான இசை தெளிவாக இருந்தால் ஒழிய சின்ன இடம்னா பரவாயில்ல, ஈஸியா கல்யாணம் நடக்குது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா பெரிய இடத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த மேலத்தாள இசை வைத்துதான் இங்க கல்யாணம் நடக்குது கண்டுபிடிச்சு வருவாங்க. When the musical system is there, then only people will understand, oh, there the wedding ceremony is going on. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஜனங்க வந்து காடுகள் இருக்கும்போது தொலைவா இருப்பாங்க. மேலதாளம் கேட்கும்போது தான் அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது காட்டுல. அந்த சத்தத்தை கேட்டுதான் அவங்க வழி பார்த்துட்டு வருவாங்க கல்யாணத்தை போது. Music, yeah. வழி இல்லாத இடத்துல மேலதாள சத்தத்தை கேட்டுதான் ஜனங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து வருவாங்க. கேட்டா இருக்கிற ஏரியா மலைவாழ் மக்கள். I think you got. Are you clear? Okay. Are you clear? புரிஞ்சுதுங்களா தெளிவா? Okay. Then come to the rule of the priest. இப்போ ஆசாரியனுடைய அந்த நிலைக்கு வருவோம். The priest will conduct the ceremony. அதாவது மக்கள் வந்து இங்க பிரசங்க பீடத்துல ஊழியர் நடத்துவார். They will pray and see the scripture. கல்யாணம் நடத்தும் போது ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை பார்ப்பாங்க. And they will bless their bride and bridegroom. மணமகன் மணமகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. And his part is over. இப்போ அவர் பங்கு முடிஞ்சிடும். The part of the priest is over. ஊழியக்காரருடைய பங்கு முடிந்து விடும். Now the part of the cooks come. இப்போ சமையல்காரங்க வேலை வருங்க. A specialized cook they need to be appointed for the purpose of cooking
for the ceremony. அந்த கல்யாண விருந்துக்கு தலை சிறந்த சமையல் கலை நிபுணர்களை செம்ம விருந்து கொடுப்பதற்கு ஆயத்தம் பண்ணுவாங்க. If specialized people are not engaged for cooking, then those invitees, they will left the ceremony because the tastes are not good. கல்யாணத்துல சாப்பாடு சரியில்லைன்னா ரொம்ப சிறப்பான விருந்தாளிகள்லாம் ஒண்ணுமே உப்பு சப்பில்லைன்னு சாப்பிடாம போயிருவாங்களாம். That is the example I want to cite about the wedding ceremony. Now let us come about the apostolic ministry in relation to that wedding ceremony. கல்யாண வைபவத்தை சிறப்பிக்க என்னெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னேன். இப்பொழுது நம்முடைய ஊழியத்தில் அப்போஸ்தல ஊழியம் எவ்வளவு இன்றியமையாது என்பதை சொல்ல இந்த உதாரணத்தை நான் பொருத்துகிறேன். It is found difficult to understand. எல்லாருக்கும் புரிந்து கஷ்டமா இருந்துச்சா? Now I will cite it, make it clear. இப்ப தெளிவுபட புரிய வைக்கிறேன். Are you facing it difficult to understand? புரிந்து கொள்ள ஆயத்தமா Say இருக்கீங்களா? yes. ஆமென் சொல்லுங்க. Now let me clarify. இப்ப தெளிவுபடுத்துறேங்க. You will easily understand the present church administration system. இன்றைக்கு இருக்கிற தற்கால திருச்சபையின் நிலவரம் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெளிவா இப்ப நான் சொல்றத வச்சு புரிஞ்சுப்பீங்க. I don't want to blame any organization. எந்த திருச்சபை ஸ்தாபன பிரிவை நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. Because at the beginning also I was under this platform. ஆரம்ப கட்டத்தில் நானும் இந்த பிரசங்கபீடத்தின் கீழ் தான் நின்றேன். Because of revelation of the Holy Spirit I am speaking here. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் தான் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறேன். Now the priest himself, if replaced to the best and best man of the bride and bridegroom, then the bride and bridegroom will stop speaking. Stop. Now, if the priest himself replaced the best man of the bride and bridegroom, the bride and bridegroom will stop speaking because the priest himself is not his anointed one. இப்போ மாப்பிள்ளை Is it தோழ complicated? Is it complicated? மாப்பிள்ளை நோ பாஸ்டர் மாப்பிள்ளை தோழ பெண் தோழி இவங்கெல்லாம் வேண்டான்னு அவங்களுக்கு பதிலா ஊழியக்காரரை இப்போ பொறுப்பெடுத்து பேசுறதுனால பொண்ணு மாப்பிள்ளை பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் ஊழியக்காரரே பேசி முடிச்சிடுறாராம். So here the bride and bridegroom, he was expected to get the best and best man, but the best and best man removed, and the priest himself come in the place of best and best man, for which reason the queen and king bride and bridegroom stop communicating. மாப்பிள்ளைக்கு தோழன் வருவார், மணப்பெண்ணுக்கு தோழி வருவார்னு எதிர்பார்க்கறாங்க. ரெண்டு பேருமே வரல, ஊழியக்காரர் ரெண்டு பேரும் நிறுத்திட்டு இவரே மாப்பிள்ளை தோழனாக மணப்பெண் தோழியாக மாறி இவரே பேசுறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாப்பிள்ளை மகாராஜா மகாராணியும் பேசுறது இல்லை. Is it clear? தெளிவாயிருச்சா? Is it clear? தெளிவா இருக்கா? I want to feedback. Otherwise, if I fail to make you understand, my speech remain in vain. Are you clear with this point? நம்ம புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. இவங்க பேசுறது உங்களுக்கு புரியலன்னா No response. இவ்வளவு நேரம் பேசுறது வீணுன்றாங்க. Okay, clear? Okay. Now the best man and best man replaced by the priest. மாப்பிள்ளை தோழனுக்கும் மணப்பெண் தோழிக்கும் பதிலா ஊழியக்காரே வந்துட்டார் இப்போ. And the musical team is specialized for musical purpose. இசைக்காகவே இசைக்குழுவினர் பிரத்யேகமானவர்கள். Here the musical team, as they are expert, they can play the music and is very good audible and people's mind are concentrated. இங்கே இசைக்குழுவினர் மிக சிறப்பாய் இசைத்தபடியினால் மக்கள் அந்த இசையில் அப்படியே நெக்குருகி முழுங்கி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். And the musical team, it is replaced by the priest, then the music also gone disorderly. இசைக்குழுவினரும் வேண்டாம் என்று அவருக்கு பதிலாக ஊழியக்காரரே அவரே இசைத்து பாட ஆரம்பிச்சிட்டார்னா அங்க எதுவுமே ஒழுங்கா இருக்காது, தாறுமாறாகி விடும். People, the invitees will shout, stop the music, because these are all disorderly playing. என்ன சொல்லுவாங்க மக்கள்லாம், பாட்டுக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, தயவு செய்து இசை நிறுத்துங்க, கேட்க கஷ்டமா இருக்கு நிறுத்துங்கன்னு மக்கள் கூப்பாடு போடுவாங்க. What I mean is that musical team is also replaced by the priest. காரணம் என்ன?
இசைக்குழுவினரும் வேண்டாம், நானே பார்த்துக்கொள்ளும் என்று ஊழியக்காரரே கீபோர்டு வாசித்து பாடினதுனால வந்த வினயம். And the priest's work is okay. It is the priestly order, and the priest will conduct the marriage ceremony as his own will because he is expert in this field. ஊழியக்காரர் இந்த துறையில் நிபுணராக இருக்கிறபடியினால் அவர் அதற்கென்றே நியமிக்கப்பட்டபடியால் அந்த திருமண வைபவத்தை அவரே முன்னின்று நடத்துவார், தவறொன்றும் இல்லை. Now the cooks who are specialized for cooking, they are also replaced by the priest. இப்பதாங்க பிரச்சனையே. சமையல் கலைக்காகவே நிபுணர்களாக இருக்கிற சமையல்காரருக்கும் பதிலாக ஊழியக்காரரே போய் சமைக்க அடுப்பங்கரையில் நின்னுட்டா The special way preparation of the items are not carried out. As a result, the invitees also left the wedding ceremony place not taking any food. கல்யாணத்துல வகை வகையா சோறு போடுவாங்க, பிரியாணி போடுவாங்கன்னு ஆசையாய் வந்த மக்களுக்கு ஒண்ணுமே உருப்படியா வரல, எதுவும் சரியா சமைக்கல. என்னாவது? சாப்பிட வந்தவங்க சாப்பிடாம வெறுமையாய் போய் விடுகிறார்கள். Because the curry, it was not prepared by the cooks. ஏனென்றால் பிரியாணி பாய் சமைக்கலையா. I am not blaming an organization. எந்த நிறுவனத்தையும் நான் குற்றப்படுத்தவில்லை. I am not criticizing any organization. எந்த ஸ்தாபனத்தையும் நான் கண்டனம் பண்ணவில்லை. But as per revelation of the Holy Spirit, I am speaking here. பரிசுத்த ஆவியானவர் தந்த வெளிப்பாட்டின் பேரில் இங்கே பேசுகிறேன். As we have spoken about the apostles and prophets, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பேசினது போல apostles are the best man of the bride and bridegroom. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் தான் மணவாளனுடைய மாப்பிள்ளை தோழன், மணப்பெண்ணுடைய தோழி. Bride and bridegroom are Jesus Christ. மணவாளனும் மணவாட்டியும் இயேசு கிறிஸ்துவே. And the best man of the bride and bridegroom are the apostles and the prophets. மணவாளன் மணவாட்டி தோழன் தோழியர் யார் என்று கேட்டால் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளுமே. And evangelists, they are the musical team. சுவிசேஷகர்கள் தான் இசைக்குழுவினர். Because they are preaching. ஏன் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? When preaching are made by the evangelists, people understand the gospel preaching is going on. அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவ தூதர்கள் மூலமாக இந்த சுவிசேஷ பிரசங்கம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. And the priest is priest, all right. The priest is priest in his position. இங்கே பிரசங்கியார் ஊழியக்காரர் அவருடைய ஸ்தானத்தில் அப்படியே நிற்கிறார். And the cooks are the teachers of the church. The cooks are the teacher of the church. Teacher. சமையல்காரங்க யார் தெரியுமா? திருச்சபையில் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட போதகர்கள் தான். Ephesians 4:11, what you have read? எபேசியர் 4:13 தமிழில் என்ன Five படிச்சோம்? kinds of characters. 5 விதமான கதாபாத்திரங்கள். Let us take up the Bible verse again. சிலரை அப்போஸ்தலராகவும் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் prophets, evangelists, But he himself gave some to be apostles, some prophets, some evangelists, and some pastors and teachers. And nowadays in the church administrations, இந்த நாட்கள் இருக்கிற திருச்சபையின் நிர்வாக செயல்பாட்டில் apostles and the prophets are denied. அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் துரத்தி விட்டார்கள். The best and best men are denied. மாப்பிள்ளை தோழனுக்கும் மணப்பெண்ணின் தோழிக்கும் இடமில்லாமல் And போய்விட்டது. as a result, the king and queen are not speaking to the public. அதன் விளைவாக மகாராஜா மகாராணி பொதுமக்களோடு பேச முடியவில்லை. As a result, we don't get the blueprint of God from heaven. பரலோகத்திலிருந்து வர வேண்டிய ஆதி அசல் வரைபடத்தை பெறாமல் போனது நிமித்தம், Because of not recognizing the apostles and prophets, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை அங்கீகரிக்க தவறியதினால் the best men and best men are denied. மாப்பிள்ளை தோழனையும் மணப்பெண்ணின் தோழியையும் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டார்கள். The evangelists, they have got a special gift from the Lord. இப்பொழுது கர்த்தரிடமிருந்து விசேஷித்த வரம் பெற்றவர்கள் சுவிசேஷகர்கள். If the evangelist does not have that knowledge also, if the evangelist does not have the biblical
knowledge that verse also, வேதாகம அறிவின்படி சுவிசேஷ பணி நடக்கவில்லை என்றால் he is appointed by God. அவர் சுவிசேஷக தேவனால் நியமிக்கப்பட்டவர். If he says the ABCD அவர் ஆயின்னு சொன்னா about the gospel, சுவிசேஷத்தின் அந்த வரவிலக்கணத்தை எடுத்து எம்பினால் it will bear the fruits of that. அதன் விளைவாக ஆத்தும கனிகள் உள்வரும். So a particular designated categories are to function as per rule of the designation. As per designation Yes. of the setup of the church ministration, Yes. they have to carry out the work as per what the work is assigned. திருச்சபையின் நிர்வாக வடிவமின் கட்டமைப்பின்படியே யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பான பதவி பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அதை அவர்கள் தப்பாமல் தவறாமல் செவனே செய்ய வேண்டும். Are you clear? தெளிவாயிருச்சுங்களா? If are you clear, say praise the Lord. தெளிவாயிருச்சுனா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். If you are clear again, say praise the Lord. ஐயா எனக்கு தெளிவாயிருச்சுனா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. Praise the Lord. ஆண்டவருக்கே துதி உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. As because we have to take up the spiritual warfare, ஆவிக்குரிய போராட்டத்தில் சரியாய் நாம் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடியால் against the powerful wickedness of spirit in the high places, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சக்தி வாய்ந்த துரைத்தங்களை அந்தகாரங்களை எதிர்த்து நாம் போராட வேண்டியதாக இருக்கிறபடியால் fight against the Lucifer, எல்லா துரைத்தனங்களுக்கும் எதிராக நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறபடியால் we need to be in a order of the church ministration. திருச்சபை ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக வரிசை கிரமத்தில் ஒழுங்கு தவறாமல் முறைப்படி செயலாற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுவோமே. Louder. Hallelujah. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Now you may ask the question, இப்போ நீங்க ஒரு கேள்வி எழுப்பக்கூடும். who is the apostle? அப்போஸ்தலர் யார்? Who is the prophet? தீர்க்கதரிசி யார்? How we can understand? எப்படி இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? Is there any apostle? இப்போ அப்போஸ்தலன் யாராவது இருக்காங்களா? Is there any prophets? தீர்க்கதரிசிகள்னு யாராவது உண்மையாவே இன்னைக்கு நாட்டில் இருக்காங்களா? In your administrative setup or in your church, உங்கள் ஆராதனையிலே ஆகட்டும், ஏன் உங்கள் தனிப்பட்ட விவரமோ திருச்சபை நிர்வாக துறையிலோ the criteria of the apostle are mentioned already. அப்போஸ்தலர்களை குறித்த வரையறை ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. The apostle is what we find it here is அப்போஸ்தலர் யார் என்றால் empowered அதிகாரப்படுத்தப்பட்டவர் against the unclean spirit, அசுத்தாவிகளுக்கு எதிராக வலிமை பெற்றவர், and I am powered to cast out the unclean spirit, அசுத்த பிசாசின் ஆவிகளை துரத்துவதற்கு வல்லமை உடையவர், heal the sicknesses, வியாதியஸ்தரை குணமாக்கும் வல்லமை பெற்றவர், heal the diseases, நோய்களை குணமாக்கும் அதிகாரம் உள்ளவர். and when the gospel is preached, it comes with the fruits, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதனுடைய அடையாளங்களோடு வெளிப்படும். and the baptism is continuing. தொடர்ந்து ஞான ஸ்நானம் கொடுத்தவர்களை சீஷராக்குவார். That character when you will find, யாருக்குள் இத்தனை குணாதிசயங்களை பார்க்கிறீர்களோ, then you will understand he or she is apostle. அவங்களை பார்த்தவுடன் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவர்களை அப்போஸ்தலர் என்று அறிந்து கொள்ளலாம். In every church, எல்லா திருச்சபைகளிலேயும், if not in every church, எல்லா திருச்சபையும் இல்லாவிட்டாலும் but in one community ஒரு சமுதாயத்துக்குள்ளே or in a